guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்க பொருட்களை வச்சு ஒரு அழகான ரெசிபி பண்ண போறோங்க. உருளைக்கிழங்கு வடை ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பாருங்க. கேரட், உருளைக்கிழங்கு, கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் துருவி போடணுங்க. ஃபஸ்ட்டு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 4-5 விசிலுக்கு ஆஃப் பண்ணி எடுத்துங்க. எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். நாம் இப்போ சேர்த்து வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டுட்டோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு அந்த இதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பொருட்களையுமே ஆட் பண்ணியிருக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். நமக்கு அந்த ஸ்டேஜ் உருண்டை பிடிச்சவங்களுக்கு அப்படி வரையிலன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க நல்லா அழகாக உருண்டை பிடிச்சும்போது நல்லா அழகாக இருக்குங்க. வெட்டு வச்சது எல்லாமே நம்ம அந்த உருளைக்கிழங்குலையும் கேரட்லேயும் போட்டு நல்லா மிக்சர் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் இதில் ஆட் பண்ண போகிறோங்க. இஞ்சி, சின்ன சீரகம், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் முக்கி போட நம்ம மைதா மாவு, கடலை மாவு, உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகுத்தூள் அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இதில் இட்லி மாவு இருந்தால் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு சேர்த்தா நல்ல சாஃப்டாக அழகாக வருங்க. சாப்பிடும்போது நல்லா அழகாக முறுமுறுன்னு நல்ல சுவையாக நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. அப்படி உங்களுக்கு இட்லி மாவு இல்லைன்னா சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லை உருளைக்கிழங்கு, கேரட் கட் பண்ணி போட்டதெல்லாம் அந்த மசாலா எல்லாம் போட்டதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ நம்ம கையில் ஒட்டாதுங்க. இப்போ நம்ம இதை நல்லா தட்டி நம்ம கலக்கு வச்சுருக்க இந்த மாவில் டிப் பண்ண போகிறோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. டேஸ்டியான உருளைக்கிழங்கு வடை ரெடி. சர்வ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்க கேட்டால் இதை போட்டு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாய்.